ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெடிமேட் சப்பாத்தி எப்படி சுற்றெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து வில்லேஜ் மில்க்குடைய ஒரு ப்ரிப்பரேஷனு. 1 பாக்கெட்டுக்கு இன்னொரு பாக்கெட் ஃப்ரீயாக தர்றாங்க. இது வந்து ஆக்சுவலாக 10 சப்பாத்தி இருக்குது, இன்னொரு பாக்கெட் தராங்க. ஸோ 20 சப்பாத்தி ஆகிடுது. 80 ருபீஸ் வருது காஸ்ட்லி, அதாவது காஸ்ட் ஆகுது. ஸோ 4 ருபீஸ் பெர் சப்பாத்தி தான் விழுது. சப்பாத்தி ஆனால் கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. சப்பாத்தி வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கிறனால வந்து நீங்கள் வந்து நம்ம வீட்டு சப்பாத்தியை போட்டு சுடுற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு தான் அந்த டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், 2 சப்பாத்தியை டுகெதராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹீட்டான கல்லில் போட்டுக்கோங்க. கையை வச்சே சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்பூன் ஆயில், ரொம்ப வேண்டாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட ஆயிலை வந்து அப்படியே லைட்டாக வந்து ட்ராப்பாக சும்மா மெல்லிஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், திரும்ப அதை கரெக்டு போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் இருக்க வேண்டாம், ஹையில் இருக்க வேண்டாம், மீடியமாக வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தியை வந்து கருகாமல் சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோம்மேடு ரெடிமேட் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து எமர்ஜென்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஜாபுக்கு போகிறவங்களுக்கோ அல்லது வீட்டில் தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கும் இந்த சப்பாத்தி வந்து நல்லாவே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே சுட்டு எடுத்துடலாம். கிறிஸ்பியாகவும், ரொம்ப கிறிஸ்பியாக பேர்ன் ஆகிடாமல் சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ 2 சப்பாத்தியை நான் வந்து டுகெதராக போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு 2 பக்கமும் லைட்டாக ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி சப்பாத்தி இதை வச்சு லைட்டாக அமுக்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே புஷ்ஷுன்னு வரும். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அந்த சப்பாத்தியை வந்து பிரித்து எடுத்துடணும். இப்போ சப்பாத்தியை பிரித்து எடுத்துகிட்டு உள்பக்கம் வேகலை இல்லையா, இப்போ வந்து உள்பக்கம் வேகிற மாதிரி அதை வந்து பரட்டி போட்டுட்டு அகெயின் வந்து பேக் டு பேக் வேக வைக்கிற மாதிரி போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு திரும்ப அடுத்தது எடுத்து இது மேலே போட்டுட்டிங்கன்னா திரும்ப அகெயின் பேக் டு பேக் ப்ராசஸ்ஸு. ஸோ மெயினாக அந்த ப்ராசஸில் வந்து 2 நமக்கு அட்வான்டேஜ். ஒன்று வந்து இந்த சப்பாத்தி மெல்லிசாக இருக்கிறது கருகாமல் வருது. செகண்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு இந்த சப்பாத்தி வாங்கி யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.